படத்தினை திறந்து வைக்கின்றார். அவர் மறைந்தாலும் அவர் குரல் நமது அனைவரது உள்ளங்களில் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ் உள்ளவரை, தமிழ் இசை உள்ளவரை அவரது குரல் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். திரு டி ராஜேந்திரன் அவர்களையும் விளக்கினையேற்ற இருக்கிறோம். திரு முத்துக்குமார் அவர்களையும் விளக்கினையேற்ற அழைக்கின்றோம். சார் முத்துக்குமார் சார். திரு ஷியாம் ஜோசப் அவர்களையும் விளக்கினையேற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் அடியேனின் தாழ்மையான வணக்கங்கள். டிஎம்எஸ் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஒன்லி ஒன் சன், ஒன்லி ஒன் மூன், ஒன்லி ஒன் டிஎம்எஸ். அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை பார்க்கத்தான் நம்மளாம் வந்திருக்கோம். வாழ்க நீடுழி, அவருடைய பெற்றுக்கொண்டு நீடுழி வாழ்க. வணக்கம், நன்றி. மேடையில் இருக்கும் என் அன்புக்கும் பெருமைக்கும் உரிய என்னுடைய குருவானவர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும், தம்பி ராஜேந்திரன் அவர்களுக்கும், மற்றும் எல்லாம் தம்பிகள் தான், ஒய்ஜிபி அவர்களும் மற்றவர்கள் எல்லோருக்கும், உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். ஒரே ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு சில காரியங்கள் மட்டும் சொல்கிறேன், 2-3 காரியங்கள். அந்த காலத்தில் இங்கே கேட்ட பாட்டுகளெல்லாம் நான் பங்கு பெற்றவனாக இருக்கிற ஒரு பெரிய பாக்கியசாலியாக இன்று வந்திருக்கிறேன். அந்த குழுவில் நான் வயலினிஸ்டாக இருந்தேன். அதுக்கு பிறகு இசையமைப்பாள் நான், அது வேறு. பட் இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஒய்ஜிபி அவர்கள் சொன்னார் இல்லையா, ஒரே ஒரு எம்இ, அதாவது எங்கே நிம்மதி என்றால் அது ஒரு டிஎம்எஸ் தான் பாட முடியும், ஒரு எம்எஸ்வி தான் அதுக்கு டியூன் அமைக்க முடியும், அதற்கு அந்த காலத்தில் இருந்த மியூசிஷியன்ஸ் தான் வாசிக்க முடியும். அந்த மியூசிஷியன்ஸை இப்போ யோசித்தாலும் இங்கே வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அருமையாக அவர் கூட இவர்களெல்லாம் ஒரு இணைந்து பணியாற்றிய ஒரு பெருமை எங்களுக்கும் உண்டு. முக்கியமாக மறைந்த மியூசிஷியன்ஸ் அனைவருக்கும் உண்டு. எம்ஏஎஸ் டிஎம்எஸ் அவர்கள் போன்ற, அதாவது நான் வேதா அவர்கிட்ட இருந்து இசையமைவது அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், எஸ்எம்எஸ் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். எந்த இடத்துல போனாலும் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு விதமான தடங்கள் கொடுத்ததே இல்லை. முதல்ல ஆரம்பித்தா கை காமிச்சா கடைசி வரைக்கும் போயிடுவார். ஆனால் ஒரு பாட்டுக்கு மாத்திரம் நான் நினைக்கின்றேன், அது சொல்லித்தான் ஆக வேண்டும். எந்த பாட்டுன்னு தெரியல. எம்எஸ்வி அவர்கள் சுசீலா அம்மாவையும் டிஎம்எஸ்ஸையும் அது என்ன சொல்ல பாடுபடுத்தினாரா அல்ல அது பாடுபடுத்தி அந்த காரியத்தை வாங்கினாரா என்று தெரியவில்லை. அதற்கு அவருடைய எப்படி ஹார்மோனியத்தில் பேசுமோ அந்த விதமாக அவருடைய குரலும் பேசும், அது ஒருமித்து பேசும். அதனால்தான் அவருக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வரம் அது. எல்லாருக்கும் ஒன்று வாசிக்கிறாங்கன்னா ஒன்று பாட வராது, ஒன்று பாட வந்தால் வாசிக்க வராது. பாட்டும் அந்த வாத்தியத்தையும் அந்த ஹார்மோனியம் ரெண்டும் பேசும். அது பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷனை தேடிக்கொண்டே அலைந்து போனதுனால்தான் இன்று வரை அது டிஎம்எஸ் அவருடைய பாட்டுகளும் சரி, சுசீலா அம்மா அவர்கள் பாட்டும் சரி, இன்றும் மக்களுடைய மனதில் என்றும் கரை புரண்டு நிற்கின்றது. அதே போல் ஒரு நாள் விருதுநகர் கச்சேரியில் 9 மணிக்கு ஆரம்பித்த கச்சேரியில் விடிய காலம் 3 மணி வரைக்கும் வாசிச்சிருக்கிறோம். மாட்டு வண்டியிலேருந்து இங்கே போல் ஒரு 20-30 மடங்கு ஜனங்கள் நிலாசோறு மாதிரி கட்டு சுவாதம் கட்டி கொண்டு அந்த இடத்துல இன்றும் என் மனதிலே என் கண்முன் நிற்கின்றது. இந்த விதமாக உழைத்து ஊடாய்
நல்ல காரியங்களை கொடுத்த என் குருவானவர் எம்எஸ்வி அவர்களை நான் வணங்குகின்றேன். அதே போல அவர் பாடிய பாட்டுகள் இன்றும் நம்முடைய மனதில் நிற்கின்றது. இதுபோல் சுசீலம்மா அநேகம் பேர், அவருடைய கையில் அநேகம் பேர், எத்தனை பேர் நான் உட்பட இன்று நல்ல நிலையில் இருக்கின்றேன் என்றால் அவர்தான் காரணம். டிஎம்எஸ் அவர்கள் வாழ்க, அவர்கள் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். மறைந்துவிட்ட மக்கள் திலகத்துக்கும் மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் தஞ்சை மாவட்டத்திலே பிறந்து நெஞ்சை நிமித்தி சொல்லும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அத்தனை பாடல்களுக்கும் இசையமைத்த பெருமை. 2 திலகங்களுக்கும் இவர் இசையமைத்தார் என்று சொன்னால் எனக்கு கூட ஒரு ஆச்சரியம் உண்டு. பலருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஷியாமையா அவர்கள் எம்எஸ்சி அவர்களை குரு என்று சொன்னார். என்னுடைய மானசீக குரு எம்எஸ்சி விஸ்வநாதன் அவர்கள் மாத்திரமே. நான்லாம் இசையில பெரிய இதுவே இல்லை, அவரெல்லாம் ஒரு பெரிய கடல், நான்லாம் இசையில் ஒரு சின்ன குட்டை. நான் சொல்லுவேன், ஒரு பெரிய இசை டேங்க், ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்துதான். அந்த தண்ணி டேங்கில் கசிவு ஏற்பட்டு அப்படியே சொட்டு சொட்டா தண்ணி விழுந்துதான். அந்த சொட்டு சொட்டா விழுந்த தண்ணி ஒரு கொட்டாங்கச்சியில் விழுந்துதான். அந்த கொட்டாங்கச்சி அளவுக்குள்ள அந்த தண்ணியை பார்த்துட்டு ஆகா எவ்வளவு தண்ணினா, அந்த கொட்டாங்கச்சியில் சேர்ந்த தண்ணீர் தான் இந்த டி ராஜேந்தர். அந்த மேலே இருந்த இசை வாட்டர் டேங்க் யார் தெரியுமா? எம்எஸ் விஸ்வநாதன் என்று சொல்லியது உண்டு. இதை நான் ஏதோ வார்த்தைக்காக சொல்லவில்லை, அவரை மானசீகமாக நேசித்தவன். ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுன்னு சொன்னா இந்த கையை அசைச்சு இந்த தாளத்தை இப்படி டெம்போவில் பிடிக்குன்னு சொன்னா என் மனசுக்குள்ள எம்எஸ்சி உள்ள விடுவார். எனக்கு மறைந்து விட்ட கேவி மகாதேவர் எல்லாருடைய இசையும் ரசிப்பேன். இளையராஜா, இசைஞானி இளையராஜா வரைக்கும், ஷியாமையா அவருடைய பாட்டா இருந்தாலும் எந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டா இருந்தாலும் ரசிப்பேன். ஆனால் என்னை அதிகமாக ஆட்கொண்டது எம்எஸ்சி அவர்கள். அது ஏன்னு யாருக்குமே தெரியாது. எல்லா மலர்களோட வாசமும் பிடிக்கும், ஆனால் சில மலர்களோட வாசம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். எதற்காக இதை எம்எஸ்சி அவர்களை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மெல்லிசை மன்னரினுடைய அவருடைய பாட்டுக்கு பாவத்தை கொடுத்தது டி.எம். சௌந்தரராஜன். அதில் மாறுபட்ட கருத்தை யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாட்டிலையும் வாழ்ந்திருக்கின்றார், வாழ்ந்து காட்டி இருக்கின்றார். மக்கள் திலகம் பாட்டுனா அப்படியே மக்கள் திலகம் பாட்டு மாறியே தெரியணும். எப்படி நடிகர் திலகம் சிவாஜியோட பாட்டு நடிகர் திலகம் சிவாஜியோட பாட்டு மாதிரி தெரியும். எப்படி முடியுமா? நான் இங்கே வந்தேன், நானாயிட்டால் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இருந்த நானாயிட்டால் பாட்டிலேருந்து ஒவ்வொரு பாட்டாக கேட்டேன். இங்கே இவர் மகாராஜன் அவன்தான் மனிதனில் பண்ண ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதால் அந்த பாட்டை கேட்குறேன். அந்த பாவம் எங்கிருந்து வருகிறது? இத்தனை பாடகர்கள் இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறார் என்றால் இத்தனை பாடல்களை உருவாக்கிய எம்எஸ்சி. இதுக்கப்புறம் யார் பேசினாலும் எடுபடாது. அவர் பாணியிலே சொல்லணும்னா, எனக்கு முன்னாடி பேசுறது டிஆர், அவருக்கு அப்புறம் நான் யார். இவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. இவர் மியூசிக் டைரக்ஷனில் அண்ணனை பாடியிருக்காருங்கிறது இவர் பண்ண மிகப்பெரிய பாக்கியம். அற்புதமான பாட்டு அந்த ஒரு தலை ராகத்தில் அவருடைய காம்போசிஷன்ஸ் எல்லாம் பாடினது. வேற ஒன்றுமே சொல்ல வேணாம். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை தான் நான் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுறேன். வேற எந்த பாடகர் பாடினாலும் அந்த பாடகர் அந்த பாட்டை நல்லா பாடினான்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஎம்எஸ் பாட்டை கேட்கும்போது மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி காட்சியே ஓடும். வேற யாருக்குமே அந்த ஃபீல் கிடைச்சதே இல்லை தமிழ் சினிமா உலகத்தில். சிவாஜி பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, ஜெமினி பாட்டு, ஏன் என்னுடைய 2வது படத்தில் இந்த வைஜி மகேந்திரா கூட குரல் கொடுத்துருக்காரு அந்த மாமன்னன். அதில் எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஒரு 6 நாள் நான் அவரை இன்டர்வியூ பண்ணேன் சேலத்தில். அப்போ அவர் சொன்ன விஷயந்தான் அற்புதமான விஷயம். எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒத்தொத்தர் மாதிரி பாடுறீங்கன்னா, தம்பி நான் பாடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேச்சு கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணுவேன். சிவாஜிக்கு பாடணுன்னா நாபி கமலத்துலேருந்து பாடணும், அப்போ தான் பாட்டு வருன்னுவார். எம்ஜிஆருக்குன்னா கொஞ்சம் மூக்க வச்சுக்கணும் அதில் அப்படின்வார். ஜெய்சங்கர், ரவிச்சந்திரனா அப்படி மேலோட பாடணுன்னுவார். ஏன் உனக்கு கூட நான் பாடியிருக்கேனேப்பான. அப்படி ஒரு மேதை அவர். அவர்கிட்ட சக்கப்புழி வாங்கினது வேலைகள் 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ். ஒன்று நம்மிடையே இருக்கிறார் மெல்லிசை மன்னர், இன்னொன்று வி மஸ்ட் நாட் ஃபர்கெட் திரை இசையில் திறக்கம் மாமா கேவி மகாதேவன் அவர்களை ப்ளீஸ். அற்புதமான பாட்டு அவர்கிட்ட வந்தது, அன்ஃபர்கெட்டபிள். அவரை மறக்கவே முடியாது, நம்ம யாரும் மறக்கவும் போறதில்லை. அன்றும் இன்றும் என்றும் இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமதிப்புக்குரிய அப்பா டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். எனக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா, எனக்கு 11 வயசு இருக்கும்போது முதல் திருவருட்செல்வர் படத்தில் பாடும்போது அவர் கூட சேர்ந்து தான் பாடினேன். அதே மாதிரி அவர் கடைசியாக பாடினது ஏஆர் ரஹ்மான் அவர்களை செய்ய செம்மொழி பாடல், அதுலேயும் அவரோட சேர்ந்து இணைஞ்சு பாடுற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. நான் ஒரு சின்ன ஒரு மியூசிக்
விஷயத்தை பற்றி ரெண்டு விஷயம். ஏன்னா அண்ணனை வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப பேசுகிறது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இந்த செம்மொழி பாடல் பாடும்போது நான் அவர் ஒரு படம் மியூசிக் பண்ணார், பலப்பரீட்சைன்னு. அதில் என்ன பாட வச்சார், அதுக்கு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் தான் நடித்தாங்க. தெப்ப குளத்தில் தெப்பம் இருக்குன்னு ஒரு பாடல். அந்த செம்மொழி பாடலப்போ ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஷூட்டிங்கில் அவர் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு, சுசிலாமா எல்லாம் ஒன்றா இருந்தோம். அப்போ என்னை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார், மகாராஜா வந்து சங்கதிலாம் போட மாட்டான், அவங்க அப்பா மாதிரி தானாகவே சங்கதிலாம் விழும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன வார்த்தை, அவரை சுற்றி அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அண்ணன் பாட்டை பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன். ஏன்னா அவங்கவுங்கள பற்றி ஒரு சின்ன சின்ன ஆராய்ச்சி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அண்ணவர்கள் பாட்டில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அதோங்கிறது அங்கே இருக்கும், இதோ இந்த இதோங்கிறது கீழே, அதோங்கிறது அங்கே மேலே. அப்படி தான் அவருடைய எல்லா பாடலும் அந்த இசை இலக்கணத்தோடு இருக்கும். இந்த ஒரு பாடல் வந்து அன்பே வாங்கிற படத்தில் அன்பே வாங்குற அந்த கிளைமேக்ஸ் சாங், அதில் பல்லவியே பார்த்தீங்கன்னா அன்பே வா அன்பே வா 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 அப்படி மேலே போய் நின்றுடும். அதுக்கப்புறம் சரணம் அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் வார்த்தை வான்பறவைன்னு ஆரம்பிக்குது, கீழே தான் சரணம் இருக்கும், வான்பறவை அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் பாடகர்கள்லேயே அந்த ஆண் குரலில் தனி ஆளுமை படைத்த அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் அந்த வான்பறவையை, அந்த வானத்தை கீழே கொண்டுட்டு வந்து அந்த வானத்தை விரித்து பெருசாக்கி வளைச்சி வான்பறவை அப்படின்வார். இசைக்கு மாறாக கீழே இருந்தாலும் அந்த குரல் ஆளுமை பாருங்க, வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், அடுத்த வரி பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால். இதை அவர் மட்டுமே செய்ய முடியும், அதற்கு உரியவர் அவர் மட்டுமே. அந்த அப்படி செய்யக்கூடிய ஒரு அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தவர் அண்ணன் எம்எஸ் அவர்கள். அதனால் இசை இருக்கிற வரைக்கும், தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கிற வரைக்கும் அண்ணன் அவர்களும் அவருடைய புகழும் என்றும் மறையாது, என்றென்றும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.